வெல்கம் டு மேஜிக் 20 தமிழ். மேஜிக் பெண்கள் சீரிஸ் பவர்ட் பை பிங்கே கேபிட்டல். ஸோ இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் அணிஞ்சிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யாழினி சண்முகம், டிக்கெட் நயன் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் ஐஸ்வர்யா, சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் மேம், நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மேஜிக் பெண்கள் சீரிஸ் இன்டர்வியூ. டிக்கெட் நைன் யாழினி சண்முகம்ன்றது எல்லாருக்குமே அந்த லிங்க்டின்ல ஃபேமஸ் பர்சனாலிட்டி யூ ஆர், ரைட்? ஸோ டிக்கெட் நைன் யாழினி சண்முகத்துக்கு முன்னாடி ஆஸ் அ யாழினி சண்முகம் நீங்க யார்? ஓகே, ஸோ யாழினி டிக்கெட் நைன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பேருக்கு தெரியுது. அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து என்னோட டீமோட எஃபர்ட், டீமோட விஷன்ஸ் வந்து இதில் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். இட்ஸ் இம்மென்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ். அவங்களோட எஃபர்ட் வச்சு தான் வந்து இங்கே டிக்கெட் நைன் பற்றி ஃபியூ பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் டிக்கெட் நைன் வந்துட்டு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி லைக் ஆஸ் வி ஆர் லைக் ஒர்க்கிங் தான், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட வி ஸ்டார்டட். ஸோ நான் எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஸ்டார்டட் அ கம்பெனி. இட்ஸ் அ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஒரு யூஎஸ் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து வீல் கெட் த ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வீல் ஒர்க் ஃபார் தெம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ரூமில் ஒரு லேப்பில் 3 பேர் உட்காந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நாங்கள் பண்ண ஒர்க் வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து பிடிச்சிருந்தனால இட் வாஸ் லைக் எங்களுக்கு டபுள் ஆச்சு, 1x 2x ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் கரெக்டாக போச்சு, வின் ப்ராஃபிட் கிட்ட கூட வந்தது. வித் தட் எல்லா பிஸ்னஸ்லேயும் ஒரு க்ரைசிஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லேயுமே வந்து ஒரு க்ரைசிஸ் வந்துச்சு. அந்த க்ரைசிஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை, குளோபலி க்ரைசிஸ் வந்துச்சு, கோவிட். ஸோ பேண்டமிக்னால எங்களுக்கு சர்வீசஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. அஃபெக்ட் ஆகும்போது ஓகே நம்ம சர்வீசஸ் ஸ்டாப் பண்ணிடலாம், பிகாஸ் யாருமே ஒர்க் பண்ணல, இட்ஸ் லாக்டவுன் அப்படிங்கும்போது சர்வீசஸும் இல்லை. ஸோ வி தாட் ஆஃப் லைக் ஓகே இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தோம். பட் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே வி ஹாவ் அ வெரி கிரேஸ் ஆன் ப்ராடக்ட் பேஸ்டு ஸ்டார்ட் அப்பில் வந்து ரொம்ப கிரேஸ் இருந்துச்சு. ஸோ வித் தட் ப்ராஃபிட் ஒரு வின் வரும்போதே வந்து வாட் வி தாட் இஸ் லைக் என்னோட இன்னொரு கோஃபவுண்டருக்கு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் நல்ல நாலேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து ஓகே நம்ம வந்து டிக்கெட் நைன் ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி காட்ஸ் கிரேஸ் ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு MVP ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஓகே இதை வச்சு நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம் கோவிட் டைம்லன்னு யோசிக்கும் போது அகெயின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லாக்டவுன், ஈவெண்ட்னாலே க்ரௌடட் தான். ஸோ க்ரௌட் கேதரிங், பீப்புள் கனெக்டிங் தான். ஸோ கோவிடில் அது கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இட் வாஸ் லைக் இட் வில் டேக் ஒரு வின் ஒரு ப்ராஃபிட் வரதுக்கு இட் வில் டேக் 1 year. பட் ஃபார் த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் இருக்கணும், பீப்புளுக்கு அந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கணும், மார்க்கெட்டில் வந்து வைடராக போகணும். ஸோ வித் தட் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் 2+ years. ஸோ இதனால தான் எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பேஸ்டு ஸ்டார்ட் அப் மேலே எப்போவுமே ஒரு கிரேஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் நம்ம டிக்கெட் நைன் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் நம்ம பிக் க்ரௌடட் ஈவெண்ட்ஸ் கேதர் பண்ண முடியாதுங்கும் போது டிஜிட்டலி பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் டைமில் நிறைய விஷயம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த மீடியம் கூட கோவிட்ல பூமான ஒரு விஷயம் தான், ரைட்? நம்ம வந்து ஸ்கைப் தாண்டி நம்ம இப்போ பேசிட்டு இருக்க மீடியம் கூட கோவிட்ல பூமானது. ஸோ வித் தட் விர்ச்சுவலாக நிறைய ஈவெண்ட்ஸ் பூம் ஆக ஆரம்பிச்சுது. ஓகே அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே நாங்கள் பிவோட் பண்ணி விர்ச்சுவலாக நிறைய ஈவெண்ட்ஸ் அந்த டைமுமே சப்போர்ட் பண்ணோம். வித் தட் வி கேம் டு நோ லைக் ஓகே டிக்கெட் நைன் கோவிட்லேயே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லா மார்க்கெட்லேயும் சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் இதை வந்து டேக் இட் ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ வி ஆஸ் ஆஃப் என்ன சொல்லணும் அப்படின்னா பிஃபோர் கோவிட் மார்க்கெட்டையும் நாங்கள் பார்த்துட்டோம், ஆஃப்டர் கோவிடையும் மார்க்கெட்டையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் a story behind ticket nine. It's a great. How you have that idea process வந்து உங்களுக்கு எங்க இருந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது? இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம் இல்ல எந்த கண்ட்ரியை பார்த்து நீங்க அதை இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்களா? ஒரு ஐடியாலஜி வந்துட்டா? ஸோ இது how it found இந்த ஒரு ஐடியா எப்படி உங்க மைண்ட் செட் வந்துச்சு?
இல்லை, ஈவெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து புக் மை ஷோவில் டிக்கெட்ஸ் புக் பண்ணி தான் நம்ம வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஈவெண்ட்டுக்குன்னு இல்லை, மூவிஸ்க்குன்னு இருக்குது. ஏன் நம்ம ஈவெண்ட்டுக்குன்னு நம்ம பண்ணக்கூடாது? ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கூகுள் ஃபார்ம்ஸில் வரும், நம்ம ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே மேனுவல் ஒர்க்காக இருக்கும். ஸோ வாட் வி தாட் இஸ் லைக், ஓகே ஈவெண்ட்ஸில் டிக்கெட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தால் ஒரு ஐடியாஸ் நல்லா இருக்கும். கேப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வித் தட் கேப் வி brought in டிக்கெட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தோம். இப்போ டிக்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் so many services included. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஓகே, எனக்கு இந்த ஈவென்ட் டெக் பிளாட்ஃபார்ம் அப்படின்றப்ப இது ஒரு சாஸ் ப்ராடக்ட் தானே. ஸோ இந்த சாஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சரி, இதுல நிறைய வந்து ஃபவுண்டர்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறது வந்து மேல் தான் ஜாஸ்தி. பட் ஆஸ் எ உமனா நீங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியை ஏன் சூஸ் பண்ணீங்க? ஸோ இதுல நம்ம போனோம் அப்படின்னா நம்ம சக்சீட் ஆகிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி? ஸோ அதை பத்தி சில விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. ஸோ மேல் டாமினன்ஸ்ங்கிறத விட டாமினன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும். பிகாஸ் நம்ம இப்போ புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறோம், ஒரு ப்ராடக்டை நம்ம எடுத்துகிட்டு வந்து ஓகே திஸ் இஸ் ஆர் ஐடியா, இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட வரும்போது கண்டிப்பாக டாமினன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கும் காம்படிட்டர்ஸ் கிட்ட. ஸோ வித் தட் பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 22% ஆஃப் விமென்ஸ் ஆர் இன் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி. கம்பேரிட்டிவ்லி மற்ற செக்டரை காட்டிலும் நம்மளோட ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து 22% ஆஃப் விமென்ஸ் தான் லீட் பண்ணுறாங்க. அண்ட் டிக்கெட் நைன்லேயுமே பார்த்தீங்கன்னா வெரி பிக் க்ரௌடட் ஈவெண்ட்ஸை வந்துட்டு லைக் கான்சர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், மியூசிக் கான்சர்ட்ஸ், டிஜே நைட்ஸ், இது எல்லாமே வந்து விமென்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் லைக் ஓகே, இது ஈவெண்ட்ஸ்லேயே நிறைய விமென்ஸ் தான் இருக்காங்க. ஸோ வித் தட் என்னை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியே வந்து நான் மூவியோட தான் கம்பேர் பண்ணுவேன். ஒரு மூவியை மக்கள் எப்படி போய் தியேட்டரில் வந்து பார்க்குறாங்களோ, ஒரு 3 hours என்ஜாய் பண்ணுறாங்களோ, ஸோ அதே மாதிரியான என்ஜாய்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ்லேயுமே இருக்கும். ஒரு ஈவெண்ட்ஸ் வந்துட்டு போய் பார்க்குறாங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்டேடியமில் எவ்வளோ ஆரோஸோட வந்துட்டு எவ்வளோ ஸ்பிரிட்டோட வந்து ஒரு ஸ்போர்ட்ஸை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு கான்சர்ட்டை எவ்வளோ என்ஜாய் பண்ணி போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் லைக் அல்டிமேட்டாக கனெக்ஷன்ஸ், நெட்வொர்க்கிங், எவ்வளோ ஹேப்பனிங்ஸ் நடக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் லைவ் ஹேப்பனிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஹேப்பனிங்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் மூவியில் எப்போவுமே ஒரு ஸ்டேட் சொல்லுவாங்க, இந்த மூவிக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட். ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு ஒரே ஒரு நாள் தான் ஈவெண்ட், அதுவும் ஒரு 6 PM to 9 PM ஈவெண்ட் இருக்கும், இல்லை 1 day ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி சாலிடாக ஒரு கான்செப்ட்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்செப்ட் பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்கும். ஒரு 200 பேரோட உழைப்பாக இருக்கும். ஒரு விஜேல எடுத்து ஒரு வாலண்டியர் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கும். ப்ரொடக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ், மேன் ஹேண்ட்லிங், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பிஸ்னஸ் இது ஒரு ஹார்ட்ஃபுல்லான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கேப்ஸை ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பேரோட மக்களோட இன்வால்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற கேப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஐடியாலஜியாக இருந்துச்சு. ஸோ இதில் இருக்கிற கேப்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஃபியூ பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க வித் ஒன்லி டிக்கெட்டிங் சர்வீஸ். டிக்கெட்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. பட் வாட் வி தாட் இஸ் ஒரு டெக் எனேபிள்டாக ஆல் இன் ஒன் அம்பர்லா, ஒன் பாட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும், டெக் எனேபிள்டா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஐடியா தான் இட்ஸ் டிக்கெட் நைன். கிரேட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ டிக்கெட் நைனோட கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ லீனியர். ஒரு 2 years கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட கிராஃப் லெவலில் வந்து பீக்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் growth லெவல் வந்து காமிச்சிருக்கீங்க. பட் ஆனால் அந்த டிக்கெட் நைன் நம்ம வந்து growth பார்க்குறோம், ஹை பீக் growth தான் பார்க்குறோம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஃபெயிலியர்ஸ் யாருமே பார்க்கல. ஸோ பிஃபோர் த டிக்கெட் நைன் ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் உங்களோட கம்பெனியில் ஆயிருக்கா? ஐ மீன் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணி ஃபெயில் பண்ணிட்டு யூ ஹேவ் டைவர்டட் டு டிக்கெட் நைன்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோவிட்க்கு முன்னாடியே வி ஸ்டார்டட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ரைட்? ஸோ அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து நாங்கள் சர்வ் பண்ணோம். கோவிட்னால வந்து எங்களுக்கு வந்து எந்த சர்வீஸுமே கிளைண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல. பிகாஸ் நோபடி இஸ் ஒர்க்கிங் சின்ஸ் இட்ஸ் லாக்டவுன். ஸோ அதனால வந்து 2x 4x ஆச்சு. 4x ஆனது அப்படியே டீப் டவுன் ஆச்சு. எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தோமோ அப்படியே வந்து டவுன் ஆச்சு. சர்வீசஸ்லாம் ஸ்டாப் பண்ணோம்.
அது அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கும்போது சரி ஓகே டிக்கெட் நைன் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஓகே டிக்கெட் நைன் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணலாங்கும் போது எஸ் எண்ட் ஆஃப் த டே க்ரௌடட் ஈவெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது. விர்ச்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு சாலிடாக 1.5 to 2 months ஆச்சு. ஸோ அந்த 2 monthsக்கு அப்புறம் தான் வந்து ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிக்கெட் நைனை க்ரூம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இவர் லைக் ட்ரையல் அண்ட் எரர் தான். ஓகே இதை பண்ணலாம், ஓகே இது பண்ணால் வந்து எங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சு, ஓகே இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இந்த மாதிரியான தாட்டில் தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு டிக்கெட் நைன் எடுத்துகிட்டு வந்தோம். பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க உங்களோட பிசினஸ் பத்தி சொல்றப்போ உங்களோட பதில் என்னமா இருந்துச்சு அதை சொல்லுங்க. ஓகே ஸோ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தெரியவே தெரியாது. பிகாஸ் மை ஃபேமிலி வர் வெரி கன்சர்வேட்டிவ். என்னோட காலேஜே வந்து வேறு சிட்டிக்கு நான் போய் படிக்கிறது நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். அண்ட் ஜாப் ஆஃபர்லாம் காமிச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப டிஃபிகல்ட்டு எனக்கு தான் கிடச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கன்வின்ஸே ஆனாங்க. ஈவன் நான் ஜாப் வேறு சிட்டியில் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு 6 months ஒன்ஸ் தேல் பிரிங் அப் மேரேஜ் ப்ரப்போசல் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் ப்ரப்போசல் வந்திருக்குன்னு சொல்லும்போது வாட் ஐல் டூனா எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடச்சிருக்காது, ப்ரமோஷன்ஸே எதுவுமே கிடச்சிருக்காது. ஐ சே லைக் எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் லைக் அது ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். வாட் ஐல் டூனா என்னோட சேவிங்ஸ் லைக் எனக்குன்னு வச்சிருக்க அமௌண்ட்டை, என்னோட எக்ஸ்பென்ஸ்க்குன்னு வச்சிருக்க அமௌண்ட்டை சேர்த்து அவங்களுக்கு அனுப்பும்போது தேல் திங்க் தட் ஓகே இன்க்ரிமெண்ட் ஏதோ கிடச்சிருக்கு போல், ஷீ இஸ் டூயிங் சம்திங், ஓகே லெட்டர் டூட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் அது ரொம்ப நாளாக என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஓகே நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தேவர் லைக் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிற, ஹவு இட் வில் ஒர்க், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இல்லை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு 1x பண்ணதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னதுக்கப்புறம் இவர் ஓகே. பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாபில் வந்து ஒர்க் பண்ணணும், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கணும், இல்லை பேங்க்கு, இல்லை ஏதோ நல்ல ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். இது மட்டும்தான் அவங்களோட தாட்டாக இருக்கும். பிகாஸ் ஒரு விமனாக ஒரு டாட்டராக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ரிஸ்க் இருக்கும், எப்படி கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ் யோசிப்பாங்க. ஸோ இல்லை நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் நானே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற தாட்டில் தான் வந்து அந்த கான்ஃபிடென்ட்டில் தான் பேசினேன். பட் தேவர் கஷ்டப்பட்டு தான் கன்வின்ஸ் பண்ணோம். ஸோ அப்பாவோட திங்ஸ் இதுதான். அப்பா வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டைமுமே வந்து காலேஜ் ஸ்கூல் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுவேன். ஸோ கன்வின்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் அம்மா தான் பண்ணுவாங்க. இல்லை அவங்களால பண்ண முடியும், திட்டும் வாங்கிப்பாங்க, எங்களுக்காக வந்து நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு என்ன தப்பு நடந்தாலுமோ, இல்லை நான் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா வாஸ் லைக் வெரி சப்போர்ட்டிவ். எதுவாக இருந்தாலும் கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் என்னோட பிரதர்கிட்டையும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அப்பா கிட்ட இன்னும் நான் எதுவும் சொல்லலை. ஸோ அப்பா வாஸ் லைக் ஐடியலி அவருக்கு மட்டும் தான் தெரியாது, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, நான் வந்து நீங்கள் அப்பா கிட்ட பேசுங்க அப்படின்னா அவங்க தான் போய் உட்காந்து அப்பா கிட்ட வந்து எடுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவளுக்கு கிடச்சிருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. பிகாஸ் அம்மாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா. பட் எங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் வந்து அவங்களோட ட்ரீம்ஸை, அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. பட் அந்த விஷயங்கள் எனக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து ஷி வாஸ் வெரி காஷியஸ். எனக்காக வந்து எல்லா விஷயமுமே பேசுவாங்க. ஈவன் என்னோட மேரிட்டல் லைஃப்லையுமே வந்துட்டு அவங்க தான் சப்போர்ட் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ திஸ் வாஸ் அம்மாவோட சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வந்து இருந்திருக்கு. பட் என்ன கரெக்ட் டைமில் வந்து கிடைக்காது, ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ரொம்ப கேட்டு அந்த மாதிரி தான் வரும். அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸில் வந்து லாஸ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு பிஸ்னஸில் லாஸ் இருந்தாலுமே வந்து ஒரு லோன் வாங்கி படிக்க வைக்கக்கூடாது. நிறைய நான் லோன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லோன்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் லோன் வாங்கி நம்ம படிக்க வைக்கக்கூடாது. இப்போ வந்து லோனுக்காக கட்டணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க கெரியர் ஸ்பாயில் ஆயிரும், படிப்பு ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி லோன்ஸ் எல்லாமே வாங்க வைக்கல. அவ்வளோ டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷன்ஸ் வீட்டில் இருந்தாலுமே அப்பா வந்து ஸ்ட்ரகிள்ட் ஃபார் த எண்ட் அண்ட் ஹி பெய்ட் அவர் ஃபீஸஸ் அண்ட் ஆல். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே சோஷியல் ப்ரெஷர்ஸ் இருக்கும்,
ஃபேமிலி ப்ரெஷர்ஸ் இருக்கும். பட் எப்போவுமே வந்து ஃபேமிலியை விட்டு கொடுத்ததே இல்லை. ஸ்ட்ரிக்ட்டு தான், கன்சர்வேட்டிவ் தான், பட் ஸ்டில் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி போராடி எப்படியோ திங்ஸை வந்து நானும் வாங்கிடுவேன். பட் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஹீ இஸ் லைக் சப்போர்ட்டிவ், கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவார். அண்ட் ஒன் திங், நம்ம வந்து பேரண்ட்ஸையே கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ப்ராடக்டை எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவோம், இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்போவுமே என்னோட மைண்டில் இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு அப்ளை இன் ஆல் த திங்ஸ். Brilliant. ஒன் ஆஃப் த இன்டர்வியூல நான் வந்து யாழினியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு சாமானியமா ஒரு வீடு வாங்குறதுன்றது அவ்வளவு சிரமமான விஷயம், அவ்வளவு ஈஸியானது கிடையாது. பட் யுவர் ஃபாதர் பிளேட் அ ஹீரோல, ஸோ அந்த ரோல் ஹீரோவை பிளே பண்ணிருக்காரு. ஹீ கேவ் அவர் வீடு கட்டுறதுக்கான மணியை உங்களுக்கு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த எமோஷனல் திங் வந்து எப்படி ஹேப்பன் ஆச்சு சார்? அப்போ வந்து அப்பா வந்து எப்படி ஃபீல் பண்ணி அதை கொடுத்தாரு ஆக்சுவலி? ஓகே, ஸோ நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஸ் ஐ செட், ஒரு 2x பண்ணிட்டு ஒரு 4x போகும்போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுச்சு. பிகாஸ் ஒரு 4 சிஸ்டம்ங்கும் போது ஓகே, ஒரு 10+ சிஸ்டம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்னோட பிஎஃப்ஓ சேவிங்கை வச்சோ இல்லை ரெவன்யூ வச்சோ பண்ண முடியல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணுங்க போது போய் நிற்கும் போது அப்போ தான் அவங்களுக்கே தெரியும், ஓகே நான் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். அவங்கள செம்ம ஷாக், ஹீ இஸ் லைக் லிட்ரலி பிஸ்ட் ஆஃப். ஸோ ஓகே, என்ன இது மாதிரி சொல்கிற, நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அமௌண்ட்டெல்லாம் வச்சு உனக்கு வந்து யூஎஸ்லேயோ ஜெர்மன்லேயோ உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படிங்கிறது தான் அவரோட இதாக இருந்துச்சு. ஐ வாஸ் லைக், என்னோட ரெவென்யூஸு இது மாதிரி நான் பண்ண போகிறேன், எனக்கு வரப்போகிற ப்ராஜெக்ட் எஸ்டிமேஷன் இது எல்லாமே காமிச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் வாட் ஹீ தாட் இஸ் ஓகே, ஹி வாஸ் லைக் கான்ஃபிடென்ட். ஓகே, இது பேப்பர்ஸில் கான்ஃபிடென்ட் இருக்குது, பொண்ணு கஷ்டப்படுவா அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். லைக் எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, பேரண்ட்ஸோட கண்ணில் வந்து நம்ம ஹெல்த்தியாகவே இருக்க மாட்டோம், நம்ம நிறைய ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்பா வாஸ் லைக், இல்லை நீ வந்து எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற தாட்லேயே தான் இருந்தாங்க. இஸ் ஓகே கொடுக்குறேன். ஸோ அந்த வீட்டுக்குன்னு வச்சுருந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு ½ போர்ஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணார். பட் இன்வெஸ்ட் பண்ணும்போதே சொல்லிட்டாரு, லாஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா திரும்ப வந்துடாத, லாஸுக்கெலாம் நான் பேரே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இட் வாஸ் லைக் ஓகே, நம்ம லாஸ்லாம் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்டில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஹி வாஸ் ஓகே பண்ணு அப்படிங்கிற தாட்டில் தான் அவரும் இது பண்ணார். அப்புறம் தான் பார்த்தா கோவிட் வந்துருச்சு. இட்ஸ் ஆப்வியஸ்லி லாஸ். ஹெல்ப் யூ. எல்லாருக்கும் அந்த கோவிட் வந்து எல்லாருக்கும் லாஸ், சில விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்ஸும் கொடுத்துருக்கு. பட் ஆனால் அந்த சொசைட்டல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ என்ன நீ வந்து முட்டாள்தனமா சேர்த்து வச்ச காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சப்போர்ட்டிவா இருந்தாலும், நம்ம வந்து அந்த கான்ஃபிடென்ட்டா இருந்தாலும், பட் ஆனால் சுற்றி உள்ள சொசைட்டி நம்மளை வந்து புல் டவுன் பண்ணும். ஸோ அந்த எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எப்படி நடக்கும்? ஸோ உங்களுக்கு தான் பதில் ஒருத்தருக்கும் சொல்லிட்டே இருந்தீங்களா, என்னால் முடியும் பண்ணீங்களா, சாதிச்சு காமிச்சிட்டு பதில் சொல்லுங்க? இல்லை, நம்ம வந்து பதிலே அவங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம், அது நம்ம பண்ணிட்டோம்னாலே அதுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்பாவுக்குமே அந்த ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு, எனக்குமே அந்த ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு. வாட் வீல் டூனா வந்து ஒரு 1 மந்த் நம்ம வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ வேணா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறியா, நீ வேணா டீச்சருக்கு வந்து ட்ரை பண்ணுறியா அப்படின்னாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேறு மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சேவ் பண்ணணும், ஒரு விமன் கெரியர் ஸ்பாயில் ஆயிரும், கெரியரே வேணாம் மேரேஜ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கெரியர் ஸ்பாயில் ஆயிரும்னு இந்த மாதிரி. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட இருந்து நிறைய திங்ஸ் வரும். அவங்க சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அந்த ப்ரெஷர் வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. பட் தென் ஹீ வாஸ் ஓகே, இல்லை அவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தாட்டில் தான் இருந்தாங்க. என்ன லாஸ் ஆனாலும் நாங்கள் ஃபேமிலி கிட்ட எதுவுமே சொல்லாமல் நாங்களே சரி பண்ணி தான் Ticket 9 எடுத்துகிட்டு வந்தோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் கம்பெனி ஒரு டவுன் ஆச்சு அப்படின்னாலுமே Ticket 9 வந்து we can make it அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல தான் நாங்கள் பண்ணோம். நிறைய விஷயம் நாங்கள் யாழினியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். Now we know the Ticket 9 team. Who is the behind the team of the Ticket 9 யாரு? ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஷோர். ஸோ அபவுட் Ticket 9 டீம் அண்ட் ஃபவுண்டர்ஸ் இது எல்லாமே எப்படின்னா, ஸோ என்னோட கோஃபவுண்டரை பற்றி நான் சொல்லணும். ஹீ இஸ் இன் டு ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி. ஒரு என்ஜிஓவில் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அதுலேயே அப்படியே வந்து நிறைய ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியிலேயே தான் வந்து சர்வ் பண்ணார். ஹி ஹாஸ் அ இம்மென்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்
இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. கான்சர்ட்ஸ், மேரத்தான்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆன் கிரவுண்டில் என்ன இஷ்யூ இருக்கும், என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாரு. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஓகே இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களுக்கு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இதில் நம்ம ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சாஸாக டெக் எனேபிள்டாக வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து Ticket 9 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆஸ் லைக் வி ஸ்டார்டட் இப்போ வரைக்குமே சந்தோஷ் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தார்னா ஐ ட்ரஸ்ட் ஹிம், கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி யாழினி ஏதாவது டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷ்க்கும் வந்து அந்த ட்ரஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்ட் வந்து கோஃபவுண்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். இஃப் ஐ பிரிங் அப் சம் ஐடியாஸ் வீல் ஆர்கியூ லைவாக, இது வந்து பாசிபிளே இல்லை, பட் ப்ராக்டிக்கலி டெக்னிக்கலி அதை பாசிபிள் நம்மளால பண்ண முடியும்னு ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ த ரூம் வாஸ் லைக் ஃபுல் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ். எண்ட் ஆஃப் த டே ஒரு டெசிஷன் எடுத்துடும், அதுக்கப்புறம் நோ மோர் ரூம்ஸ் furthermore rooms for arguments. So இந்த மாதிரி தான் at the end of the day quality product. Yes. ஸோ அது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். பிகாஸ் ஹீல் கம் அப் வித் நைஸ் டு ஹாவ், நெசசரி டு ஹாவ்னு 2 கான்செப்ட் வச்சுருப்பாரு. ஸோ நைஸ் டு ஹாவ்ல வந்துட்டு எவ்வளோ மேன் பவர்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ ரெவென்யூஸ் வருது, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து we have to invest the man powers, டைம், எஃபர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்குமெண்ட்ஸ் நிறையா வரும். பட் ஆர்குமெண்ட்ஸ் வந்தாலும் இட்ஸ் ஹெல்தி ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு கோஃபவுண்டர்ஸ்க்கு நீடு அப்படிங்கிறது நான் நினைப்பேன். ஸோ டீம் பற்றி சொல்லணும்னா, டீம் வாஸ் லைக் Ticket 9க்கு பின்னாடி ஒரு சூப்பர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லணும்னா டீம் தான். ஸோ டீம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் மலேசியாவில் வந்து ஃபியூ பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங். அண்ட் இந்தியன் டீம் பார்த்தீங்க அப்படின்னா தி வர் சூப்பர் ஸ்ட்ராங் இன் ஈவெண்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் டீமாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் டீமாக இருக்கட்டும், ஒரு ஆர்கனைசர் எப்போ பேனிக் ஆவாங்க, ஒரு ஆர்கனைசர் எப்போ வந்து டென்ஸ்ட் ஆவாங்க, எல்லா விஷயமும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்க அப்படின்னா தி வர் லைக் எப்போ அவங்களுக்கு சப்போர்ட் தேவை, என்ன மாதிரி கம்யூனிகேஷன் கேப்ஸ் இருக்குது ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ்க்கு, இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ Ticket 9 பின்னாடி இருக்கிறது சூப்பர் ஸ்ட்ரென்த்னா கண்டிப்பாக எங்கள் டீம் தான் நான் சொல்கிறேன். Great. So Ticket 9 வந்து global, right? So right now எத்தனை countries நீங்க சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க? ரைட் நவ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர், துபாய், யுஎஸ், இந்தியா. ஸோ யூஎஸ்லமே வந்து ஒரு 3 ஈவெண்ட்ஸ் பண்ணிட்டோம், துபாயில் 2 ஈவெண்ட் அண்ட் சிங்கப்பூர்லேயும் சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள், சிங்கப்பூர் மக்கள், துபாய் மக்கள் ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் த்ரூ Ticket 9 you can easily reach the people. கண்டிப்பாக ஷோர். ஸோ எங்கள் சைட்ல இருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் யாழினி, உங்களோட கைண்ட் அட்வைஸ். அட் லாஸ்ட் மேஜிக் 20 தமிழோட வியூவர்ஸ்க்கு ஒரு விமன் எம்பவர்மெண்ட் டிப்பா உங்களோட டிப்ஸ் என்ன சொல்றீங்க, உங்களோட கைடன்ஸ், சில வார்த்தைகள்? ஸோ ஐ கேன் ஷேர் யூ ஃபியூ சீக்ரெட் கீஸ். என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே வந்து சின்ன கோல்ஸ் நான் செட் பண்ணிப்பேன். ஸோ அந்த சின்ன கோல்ஸை நம்ம வந்து அச்சீவ் பண்ணும்போது இட் வில் பி லைக் செல்ஃப் மோட்டிவேட்டட். ஒரு பெரிய ரோட் மேப் போட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகிறதுக்கு வந்து இட் வில் டேக் லாங் வே. அதுவும் ஒரு பெரிய ஃபியூலும் எம்டி ஆகும் பெரிய ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது. ஸோ சின்ன ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கும்போது இட் வில் லைக் சீக்கிரமாக நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட்டை, நம்மளோட எய்ம்ஸை வந்து சீக்கிரமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். பிகாஸ் அப்படி தான் நம்ம Ticket 9லேயே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஹவு இட் இஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு சிட்டியை டார்கெட் பண்ணணும், நெக்ஸ்ட் இன்னொரு சிட்டியை டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டியாக டார்கெட் பண்ணணும், வேறு ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வேறு கண்ட்ரி, இந்த மாதிரி தான் இது பண்ணணும். பிகாஸ் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணும்போது இட் இஸ் லைக் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடிஞ்சிச்சு, அனலைஸ் பண்ணவும் முடிஞ்சிச்சு. வித் தட் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் சிட்டியில் வந்து ஈஸியாக அக்வயர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக வந்து ஒரு சின்ன கோல்ஸை அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா, பிகாஸ் நோ ஒன் இஸ் தேர் டு மோட்டிவேட் அஸ். நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது. செல்ஃப் மோட்டிவேஷனில் தான் நம்ம வந்து மூவ் ஆகணும். ஸோ வித் தட் இஸ் ஹவு வி அச்சீவ்ட் ஆல் த திங்ஸ். வேல்யூபிள் டிப். ஸோ யூ ஆர் சப்போர்ட்டிங் மோர் உமன்ஸ், ரைட்? நீங்கள் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐ மீன் ஓகே. ஸோ அவங்க சொல்கிறாங்க ஐ வாண்ட் டு ஜாயின் இன் Ticket 9 டீம் அப்படின்னா உங்களுடைய பதில்? கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். சொல்லிட்டு உங்களோட இன்டர்வியூ, தே ஹேவ் சீன் யுவர் இன்டர்வியூ அண்ட் ஆஸ்கிங் மேம் கண்டிப்பா நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு நாள் ஆவேன், பட் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஈவன் மாம்ஸ் முதற்கொண்டு கேட்குறாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஆன்சர்?
கண்டிப்பாக யூ ஜாயின் வில் பண்ண சப்போர்ட் தம். எஸ், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். இங்கே நிறைய இன்டர்ன்ஸ் இருக்காங்க, நிறைய காலேஜஸ்லேருந்து இன்டர்ன்ஸ் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 2 months 3 months ஒர்க் பண்ணுறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இங்கே ஜாப் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த மாதிரியுமே இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் வெல்கம் டு டிக்கெட் நைன். ஸோ மக்கள், உங்களோட ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ யூ கேன் ரீச் யாழினி சண்முகம் ஃபார் த ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச் யாழினி, உங்களோட கைண்ட் இன்டர்வியூ ஃபார் மேஜிக் 20 தமிழ். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் இன்ஸ்பைரிங் அஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much, Aishwarya. That was a great initiative. Thank you so much for having me. Good day. Sure, sure. Good day. Have a nice day.